யாருப்பா இந்த ரியல் ஹீரோ எம்பி ராகவ் அவர்கள் அப்படின்ட்டு இப்போது பல பேரும் இவரை சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யார் இவர் அண்டு இவரை பற்றி ஏன் இப்போ நம்ம பேசுகிறோம், இவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்திய வரலாற்றிலேயே மக்களுக்காக சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னா அது ராகவ் அவர்களை சொல்லலாம். இவர் எம்பியாக இருக்கார். இவருடைய ஃபுல் நேம் எம்பி ராகவ் சாதா. ஸோ இவர் எங்கே பிறந்தார் வளர்ந்தாருன்னு பார்க்கும்போது 1988 நியூ டெல்லியில் பிறக்கிறாரு. மாடர்ன் ஸ்கூலில் அவருடைய ஸ்கூலிங்கை கம்ப்ளீட் பண்ணதை தொடர்ந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியில் சிஏ கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் யூகேயில் போய் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட சிஇஓவாகவும் மாறுறாரு. அங்கேயே அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு குரல் கொடுக்குறாரு. இப்படி அங்கேருந்து ஆரம்பித்த இவருடைய பணி இப்போ நம்ம நாட்டுக்கே ஒரு முக்கிய பெரும்புள்ளியே ஆகிற அளவுக்கு இவரை உயர்த்திருக்குன்னே சொல்லலாம். இந்திய வரலாற்றிலே மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ரியல் ஹீரோவாக மக்கள் பார்த்துட்டு வராங்க. ஏன்னா சமீப காலமாகவே இந்த பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு சொன்னாலேயே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது அரசியல்னாலே ஊழல் சாக்கடை இப்படின்னு சொன்னாலும் இந்த சாக்கடையில் இப்படி ஒரு காவேரி ஆறா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ நிறைய மாற்றங்களை இப்போ தமிழக அரசும் எதிர்பார்த்துட்ருக்கு. இந்த நிலையில் இந்திய அளவில் மாற்றத்தை கொண்டு வர ஒரு நபர் தனியாக போராடிட்டு இருக்காரு. அதுவும் ராஜ்யசபாலேயே இவருடைய குரல் ரொம்பவே ஓங்கி ஒலிக்குது அப்படின்ற பட்சத்தில் மக்கள் அவரை தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. உண்மையாலேயே ரியல் ஹீரோவாக தான் அவர் இருக்கார். ஏன்னா இதெல்லாம் ஒரு விஷயமா, இதை பற்றிலாம் அங்கே பேசுகிறோமான்னு அங்கே இருக்கிறவங்க பேசுகிறதுக்கே தயங்குற சில விஷயங்கள்லாம் கூட இவர் எடுத்து குரல் கொடுத்துருக்காரு. இவர் எதுக்கெல்லாம் குரல் கொடுத்துருக்காருன்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நானும் இவருடைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். எனக்கும் இவர் பிஎம் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இவர் 1988 நியூ டெல்லியில் பிறக்கிறாரு. அதை தொடர்ந்து மாடர்ன் ஸ்கூலில் ஸ்கூலிங்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியில் சிஏவும் முடிக்கிறாரு. யூகே போய் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே ஒர்க் பண்ணும் போதே அங்கே இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் ஒரு நல்ல நட்பு வருது. அந்த நட்பு ரீதியாகவும் நிறைய குரல்கள் கொடுக்குறாராங்க, நிறைய மாற்றங்களை கொண்டு வராரு. அதனாலே அந்த ஒரு பெரிய கம்பெனியோடைய அந்த நிறுவனத்தோடைய சிஇஓவும் மாறுறாரு. அங்கேருந்து தொடங்கினது தான் இவருடைய பயணம். ஸோ அது அப்படியே பொலிட்டிஷியனாக மாற முக்கிய காரணம் 2012 அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய என்கரேஜ்மெண்ட் தான். ஸோ அவர் மூலயமா தான் இவர் ஓகே நம்மளும் மக்களுக்கு நல்லது செய்யலாமே அப்படின்ட்டு முயற்சியை பண்ணுறாரு. எடுத்ததுமே இவருக்கு எம்பி பதவியெல்லாம் தூக்கி கொடுக்கல, எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் எம்பியாக மாறினார். இவர் தான் யங்கஸ்ட் எம்பி அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் அங்கே அழைக்கப்படுறாரு. இவர் எம்எல்ஏவாகவும் இருக்கும்போதும் சரி, உறுப்பினராக இருக்கும்போதும் சரி, மக்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்ய முடியும், எதுக்கெல்லாம் குரல் கொடுக்க முடியும், இதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்றத ரொம்பவே பார்த்து பண்ணுவாராம். அந்த வகையில் இவர் ஆம் ஆத்மி கட்சியில் ஒரு உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. அந்த கட்சியோடைய சார்பில் தான் இப்போ இவர் ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருக்கார். 2022 பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் இவர் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இவர் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கெலாம் குரல் கொடுக்குறாரு. அதாவது இதுக்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இதுக்கு வரியெல்லாம் போடுறாங்க, இது அத்தியாவசிய பொருள் தானே, ஏன் மக்கள் இதெல்லாம் ஃப்ரீயாலாம் வாங்கி பயன்படுத்தக்கூடாதா அப்படின்ற கேள்வி பொதுவாக இருக்கிற மக்கள் மத்தியில் இருக்குது. அந்த ஒரு கேள்வியை எடுத்து எங்கே பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் பிஎம் அவர்கள் முன்னாடியே அவரே எதிர்த்துலாம் கேள்விலாம் கேட்டிருக்காங்க. அப்போது அங்கே இருந்தவங்க பதில் சொல்ல முடியாமல் திணறின காட்சிகள்லாம் சோஷியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு. அதனால தான் இவரை மக்கள் இப்போது கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த முதல்வன் படத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு நாள் முதல்வனாக இருப்பார் அர்ஜுன் அவர்கள். ஆனால் இவர் கண்டிப்பாக பிஎம் ஆனால் நல்லா இருக்கும், நாடே ஒரு சிறந்த மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைச்சிருக்காரு. ஸோ அந்த எண்ணம் சரியாக தவறான்ட்டு இவர் என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இப்போ எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது. அந்த சாப்பாடு ஊட்டுற வரைக்கும், அதாவது சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் கையில் ஃபோன் இல்லாமல் பார்க்க முடியறதில்ல. அப்படிப்பட்ட மொபைலில் நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாஸ் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எப்படியோ 2 ஜிபி போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 1 ஜிபி இல்லை 1.5 ஜிபி வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம். மீதி இருக்கிற 0.5 ஜிபி என்ன ஆகுது அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்கிற மாதிரி இந்த கேள்வியை இவர் அங்கேயும் கேட்டிருக்காரு. அவர் என்னெல்லாம் கேட்டிருக்காருன்னா,
இப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறத ஃபுல்லாக யூஸ் பண்ணலை. நாங்கள் 1 மந்த்துக்கோ இல்லை 2 மந்த் 3 மந்த்துன்ட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேக் போடுறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பேக்கில் மீதி ஆகிற டேட்டா எங்கே போகுது, அந்த டேட்டாவை நாங்கள் இன்னொரு டைமும் யூஸ் பண்ணலாமா இல்லையா, இதெல்லாம் நீங்கள் பரிசீலனை பண்ணணும். இதுலேயும் ஸ்கேம் நடக்குது. அதனால் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக இதில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கணும். இதில் ஸ்கேம் பண்ணுறதை தடுக்கணும். எனக்கு ஒரு சில டிமாண்ட்ஸ்லாம் இருக்குன்ட்டு அவர் 3 டிமாண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்காரு. அன்யூஸ்டு டேட்டா, அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு நாளைக்கு 2 GB டேட்டா நம்ம போட்டிருக்கோன்னா அதில் 1.5 GB யூஸ் பண்ணுறோம், மீதி 0.5 GB இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சேர்த்து நான் ஒரு 3 மாதத்துக்கு போட்ட பேக்கோட இது எல்லாம் சேர்ந்து 1 GB கன்வெர்ட் ஆகியிருக்கும். அந்த ஜிபியை அப்படியே நெக்ஸ்ட் டைம் நான் ரீசார்ஜ் பண்ண போகும்போது அப்படியே அதுக்கான ஜிபியை கம்மி பண்ணி அதுக்கான அமௌண்ட்டையும் கம்மி பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கண்டிப்பாக அந்த டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஜிபி என் கையில் இருக்குது. ஸோ நான் திரும்பவும் 3 மந்த்து முடிஞ்சு இன்னும் 3 மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறேன்னா அந்த ஜிபிக்கான அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு இந்த மீதி இருக்கிற ஜிபிக்கான அமௌண்ட்டை மட்டும் நான் பே பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகேவாக இருக்கும் அப்படின்ட்டு இவரே இந்த டிமாண்டை முன்னெடுத்து வச்சுருக்காரு. இது மூலிமா எவ்வளவோ ரீசார்ஜுக்காக நம்ம செலவு பண்ணுறோம், அந்த செலவுகள் கண்டிப்பாக கம்மியாகும். அடுத்ததாக ரேஷன் கார்டில் நம்ம பொருட்கள் வாங்கினோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதே ஃபிங்கர் பிரிண்ட்டை எதுக்கு நம்ம ஓட்டு போடும்போது வைக்க மாட்டோம், அதை ஏன் கொண்டு வர மாட்டீங்கன்ற கேள்வியை கேட்டிருக்காரு. டெலிவரி பாய்ஸ்க்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸ்கூலை எடுத்துக்கிட்டோன்னா ஃபீஸ் கட்டுறதுக்காகவே ஓடி ஓடி உழைக்கிற காலகட்டம் வந்துடுச்சு. ஏன்னா எல்கேஜியே எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் சிபிஎஸ்சியாக இருக்கட்டும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலாக இருக்கட்டும் 60,000 இல்லாமல் இல்லை. இவர் என்ன கேட்குறாருன்னா நோ ரீஅட்மிஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னென்னா நான் அட்மிஷன் கொடுக்கும் போதே ஒரு ஃபீஸை கட்டுறேன்ற பட்சத்தில் அதே ஸ்கூல்லேயே நான் 12th வரைக்கும் படிக்கிறேன்ற பட்சத்தில் ஏன் திரும்ப திரும்ப அட்மிஷன் ஃபீஸுன்ட்டு அந்த பர்சனுக்கு வாங்குறீங்க, நான் ஏன் கொடுக்கணும், அதை கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், அந்த மாதிரி நியூ ரூலை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ரூல் வந்ததுன்னா ரொம்ப பெரிய லாஸாக கவர்மெண்ட்டுக்கு இருந்தாலுமே மக்களாகிய நமக்கு ரொம்ப பெரிய ஒரு லக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபீஸ் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், ஏன்னா கவர்மெண்ட்டு வேலை வேணும்னு ஓடுறவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்க ஏன் தயங்குறாங்கன்ற கேள்விக்கு இங்கே பல பதில்கள் இருந்தாலுமே இப்போ வரைக்குமே அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. இதெல்லாம் தாண்டி பீரியட்ஸை பற்றி ஒரு ராஜ்யசபாவில் போய் பேசுகிறாங்கன்ற பட்சத்தில் அவர் எந்த அளவுக்கு மக்களையும் பெண்களையும் மதிக்கிறாருன்றதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். என்னென்னா அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, பெண்களுக்கு நீங்கள் இலவசமாக பேடு தரேன்றீங்க, அதுக்கப்புறம் இந்த நாப்கினுக்கான ஜிஎஸ்டியை ரத்து பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதே மாதிரி பெண்கள் டேம்போன்ஸ் அண்டு மென்ஸ்ட்ரல்ஸ் கப்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கான அந்த ரா மெட்டீரியலுக்கான ஜிஎஸ்டியெல்லாம் நீங்கள் ரத்து பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்காக நீங்கள் ஏன் ஜிஎஸ்டி போடுறீங்க, இதுக்கே நீங்கள் காசு வாங்கலை அப்படின்ற பட்சத்தில் ஏன் இப்படி சைடில் நீங்கள் ஸ்கேம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு இவர் பேசிக்கிட்டே இருக்கும் போதே அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயமே அது கிடையாதுன்னு சொல்லும்போது எது இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்போது நீங்களே சொல்லுங்கன்ற கேள்வி இவர் திருப்பி கேட்டிருப்பாரு. உண்மையாலே அந்த ஒரு மொமெண்ட்லாம் பார்க்கும்போது வாவ் மொமெண்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த விமானத்தில் பயணிக்கிறவங்களுக்கு இந்த எடை ரீதியாக சில வரிகள்லாம் விதிச்சிருந்தாங்க. இப்போ இந்த வரிக்கான சேஞ்சஸ்லாம் இருந்தது, அமௌண்ட்டுக்கான சேஞ்சஸ்லாம் பார்த்துருந்தோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுற அமௌண்ட்டை மட்டும் ஏன் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டீங்க, ஏன் அதுக்கெலாம் ரூல்ஸ் வச்சுருக்கீங்க? ஸோ கண்டிப்பாக அவங்க ஒரு அர்ஜென்ட்டால் தான் அவங்க ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க, ரத்து பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அமௌண்ட்டை ஏன் நீங்கள் உடனடியாக திருப்பி தர மாட்டீங்க, அந்த இடத்துல ஏன் ரூல்ஸ் வைக்கிறீங்கன்ற கேள்வி கேட்டிருக்காரு. உண்மையிலே இது ஒரு தரமான கேள்வி தான். பொதுவாகவே மக்களுக்காக பேசுகிற யாராக இருந்தாலும் மேலதிகாரிகளாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. அதுக்காக தான் இவருக்கும் ஒரு சில பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா 115 நாள் இடைக்கால தடை, அதாவது இவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நான் மக்களுக்காக தான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரீஎன்ட்ரி கொடுத்தோம். இவர் திரும்ப திரும்ப மக்களுக்காக மட்டும்தான் பேசிட்டு வராரு. உண்மையாலே இவர் தான் சிறந்த தலைவர் அப்படின்லாம் பல பேரும் இவரை எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டுட்ருக்காங்க. இவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இது அஃபிஷியலாக இவருடைய பர்சனல் லைஃப்னு எடுத்துக்கிட்டோன்னா இவர் ஒரு நடிகையுடைய கணவர். ஆமாங்க, அந்த நடிகை வேறு யாருமே இல்லை, பிரணிதி சோப்ரா தான் இவங்களுடைய மனைவி.
ஸோ 2023 தான் இவங்களுடைய திருமணம் ரொம்ப கோலாகலமாக நடந்தது. இப்போ இவங்களுக்கு ஒரு பாய் பேபியும் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறாங்க அவங்களுடைய ரசிகர்களுக்காக. அண்ட் அது மட்டும் கிடையாது, 2 பேரும் மக்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்றத ரொம்பவே வந்து குறிப்பாக வச்சு நிறைய நலத்திட்டங்கள்லாம் கூட இவங்க பர்சனலாக பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையாலே இது போல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதெல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அரிதான விஷயமா இது இருந்தாலுமே இது ரொம்பவே சூப்பரான விஷயமா இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையாலே இவங்களுடைய பணி தொடரணுன்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் இவருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்களா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.